V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நீல நிற சூரியன் இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீல நிற சூரியன் அப்படிங்கிற இந்த டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது சூரியனே நீல நிறத்தில் வந்து மறைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்டு இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகச்சிறந்த ஒரு கலை படைப்பாக தான் பார்க்க முடியுது. தமிழ் சினிமாவில் ஒரு புதிய அத்தியாயம்னு சொல்லலாம். அப்படி ஒரு மிக பிரம்மாண்ட ஒரு சின்ன கதையை பிரம்மாண்டமாக சொல்லியிருக்காங்க, அப்படி தான் சொல்ல முடியும். இந்த படத்தை வந்து சம்யுக்தா விஜயன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காங்க. மாலா மணியன் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. கேமராவிற்கு எடிட்டிங் இசை எல்லாத்தையும் ஸ்டீவ் பெஞ்சமின் அப்படிங்கிறவர் தான் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேருமே இந்த படத்தில் ஒரு ரோலும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படி பார்த்தீங்கன்னா, பையனாக பிறந்த ஒரு ஆண் ஒரு குறுகிய காலத்துக்கு அப்புறம் பெண்ணாக மாறணும்னு ஆசைப்பட்றான், பெண்ணாக மாறிடுறான். ஸோ அதனால் இந்த சமூகம் அவனை எப்படி பார்க்குது, அவனுக்கு எந்த மாதிரி இடைஞ்சல் பண்ணுது, இறுதியில் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஒன்லைன். தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி கதை வந்து புதுசு. பொதுவாக நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரக்டரை வந்து நம்ம காலங்காலமாக எப்படி பார்த்தாங்க, இந்த சமூகம் எப்படி பார்த்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் திரைத்துறையிலே பார்த்திங்கன்னா ஒருதலை ரகம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூடையில் கருவாடு கூந்தலில் பூக்காடு அப்படின்னு ஒரு பாட்டில் வந்து இவங்களை எப்படி காமிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதே போல் பிற்காலத்தில் அந்த பருத்திவரன் படத்தில் கூட பார்த்திங்கன்னா ஊரோரம் புளிய மரம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த படத்தில் இவங்களை எப்படி சித்தரிச்சாங்க அப்படின்னு தெரியும். ஸோ இவங்க வந்து ஒரு காட்சி பொருளாக, ஒரு நகைச்சுவையாக, இவங்களை வந்து ஒரு கேலி சித்திரமாக தான் திரைப்படங்களையும் சரி இந்த சமூகத்திலையும் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ இவங்க முதல் முறையாக ஒரு திருநங்கை வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான் சொல்லணும். பொதுவாக நம்ம இந்திய ஜனத்தொகையில் வந்து 120 கோடி பேர் ஜனங்க இருக்காங்கன்னா அதில் 1 கோடி பேர் வந்து இந்த திருநங்கைகள் இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. பொதுவாக ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பையன் வந்து ஒரு கைகால் அது செயல்படாமல் கண் பார்வை இழந்து இல்லை கால்கள் இழந்து ஒரு மாற்றுத்திறனையாக பிறந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சமூகம் ஏற்றுக்கிறோம். சரி, ஏதோ நம்ம கடவுள் கொடுத்தது அப்படின்னு சொல்லி எத்தனையோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குழந்தைகளை வந்து ரொம்ப பாதுகாத்து வர்றாங்கங்கிறது நம்ம கண்கூட பார்க்குறோம். ஆனால் ஒரு பையன் வந்து திடீர்னு பெண்ணாக மாறினான்னா இந்த சமூகம் எப்படி பார்க்குங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்படி ஒரு உடல் ஊனமாக பிறந்தா கூட இந்த சமூகம் ஏற்றுக்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயம் வந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க, வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, இல்லை இவங்களே ஓடி போயிடுவாங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான உரிமைகளும் இவங்களோட நியாயங்களும் மறுக்கப்பட்ட ஒரு அனாதையாக தான் அந்த இது பார்க்குது. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். பொதுவாக இந்த மாதிரி திருநங்கைகள் வந்து எல்லா ஊரில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுலேருந்து மாறுபட்டு ஒரு திருநங்கை வந்து ஒரு படத்தை இயக்கியிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். நிச்சயமாக இந்த படத்துக்கு வந்து மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கமும் நிச்சயமாக விருது கொடுத்து கௌரவப்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று இருக்கிறதே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு 3ஆம் பாலினத்தவங்களை ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போன படமாக தான் இந்த படத்தை நம்ம பார்க்க முடியுது. ஒரு பேராசிரியரை பணி புரியும் போதே இவங்க வந்து தன்னை மாற்றிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தா கூட அந்த ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு படத்தில் காட்சிப்படுத்தல் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நமக்கு வந்து ஒரு மிகவும் பரிதாபமாக இருக்குது. அவங்க வந்து விரும்பி அந்த மாதிரி விஷயத்தை செய்யலை, அது வந்து இயற்கை இவங்க வந்து விரும்பி ஏற்றுக்கிறது இல்லை. ஸோ ஆனால் அப்படி வந்ததுக்கப்புறம் இந்த சமூகம் அவங்களை எப்படியெல்லாம் பார்க்குது. உதாரணமாக அந்த காலேஜில் ஸ்கூல்லே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது, அந்த ஜென்ஸ் பாத்ரூம் லேடிஸ் பாத்ரூம் இருக்கும். ஸோ இந்த 3ஆம் பாலினத்தினர் திருநங்கை வந்து லேடிஸ் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ இந்த லேடிஸ் பாத்ரூமுக்கு போகும்போது அவங்கெல்லாம் எதிர்ப்பு குரல் கொடுப்பாங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தால் இன்றைக்கி திடீர்னு புடவை கட்டிட்டு வந்தால் லேடிஸ் பாத்ரூமுக்குள்ளே வந்து நாங்கள் எப்படி அனுமதிக்கணும்னு சொல்லி அந்த ஸ்கூலில் இருக்கவங்கள ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ ஜென்ஸ் வந்து பரவாயில்ல எங்கள் பாத்ரூமுக்கு நான் வர சொல்லுங்க அப்படிங்கும்போது இவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ இவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மூலையில் ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கை அதை யூஸ் பண்ண சொல்லி கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கான நீதி மறுக்கப்பட்டு ஒரு காட்சிப்படுத்தல் நமக்கு சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி நிறைய காட்சிகள் வந்து நம்மளை அறியாமல் ஒரு பரிதாபப்பட வைக்குது. பொதுவாக வந்து இந்த மாதிரி திருநங்கைகளை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நகைச்சுவையாக ஒரு கெளிச்சித்திரம் பார்த்து வந்து பழக்கப்பட்ட நமக்கு இந்த கதை வந்து இனிமேல் இவங்களை இந்த மாதிரி ஒரு கேலியாக பார்க்காதீங்க, பரிதாபமும் பார்க்காதீங்க, அவங்களும் ஒரு உயிரினம் அப்படின்னு மதிச்சா போதும் அப்படிங்கிற உண்மையை இந்த சமூகத்துக்கு சொல்கிற படமாக தான் இந்த படத்தை நம்ம பார்க்க முடியுது. இந்த திரைப்படத்தின் மூலமாக ஏற்கனவே இருக்க திருநங்கைகள் நம்மளும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற படமாக தான் இந்த படம் சொல்லப்படுது. ஏன்னா இந்த படத்தை தயாரித்த அந்த சம்யுக்தா விஜயன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கியில் வந்து ஒரு முதன்மை மேலாளராக, அதாவது உயர்மட்ட இடத்துல பெரிய மேலாளர் பதவியில் இருந்து
மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க அப்படிலாம் இருந்து தான் இந்த படத்தை தயாரிக்க முன் வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காங்க. ஒரு திரைப்படம் தயாரிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா வாழ்க்கையில் உயர்ந்த அளவுக்கு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த மற்ற திருநங்கைகளும் நான் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற இன்னொரு கருத்தையும் சொன்ன படமாக தான் இந்த படத்தை பார்க்க முடியுது. இந்த படத்துக்கு வந்து நிச்சயமாக விருதுகளும் பாராட்டுகளும் நிச்சயமாக கிடைக்கும். படமாக பொதுமக்களும் நிச்சயமாக இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன்.